இந்த காலவேளையில 129ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். 8ஆம் வசனத்தை நாம ஒருவர் வாசிக்கலாம். 8ஆம் வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதும் இல்லை. கன்னடா பைபிள் என்ன சொல்லுது? ஆமென். இங்கிலீஷ் பைபிள்ல, nor you bind sheaves his arms, neither let those who pass by them say, the blessing of the Lord be upon you, we bless you in the name of the Lord. ஆமென். எல்லாம் சேர்ந்து 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமென். இது இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் தனக்கும் சத்துருக்களுக்கும், தனக்கும் எதிர் தேசத்துக்கும், ஆரம்பத்துல பாக்குறப்போ அது அவனுக்கு பர்சனல், தனிப்பட்ட சின்ன சண்டை, ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை மாதிரி தெரியும். ஆனா முழு சங்கீதத்தை படிச்சு பார்த்தா இல்ல, இங்க ஒருவன் ஒரு தேசத்துக்கு ராஜாவாய் இருக்கிறான். அவனை அநேகர் பகைக்கிறார்கள், அநேக தேசங்கள் அவனை வெறுக்கிறது. அவன் எப்படி தேவனால் காப்பாற்றப்படுகிறான் என்பதை சொல்வதற்கு தன் வாலிப வயதின் சாட்சியை சேர்த்து சொல்லுகிறான். அதுதான் 129ஆம் சங்கீதம். அப்ப டெஃபினட்டா இது யாரு எழுதி இருக்கணும்? சொல்லுங்க, யாரு எழுதிக்கணும்? தாவீது தான் எழுதியிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, முதலாவதாக தாவீது கோலியாத்த யுத்தத்துல எதிர்கொள்றப்போ அவனுக்கு 17 வயசு. தாவீது கோலியாத்த யுத்தத்தை எதிர்கொள்ளும் பொழுது அவனுக்கு என்ன வயசு? 17 வயசு. மெய்ப்பர்கள்னாவே சண்டைக்காரங்கன்னு அர்த்தம். மெய்ப்பருங்கள்னா என்ன அர்த்தம்? சரி, மெய்ப்பர்கள்னா பாஸ்டருங்க. பாஸ்டருங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன், நான் என்ன பத்தி தான் சொல்றேன். நாங்க யாரு? சண்டைக்கார். காரணமே இருக்காது. வழியில போறவன் திட்டின்னு போறான், இவனுக்கு வாழ வைப்பாருன்னுவான். அதுவும் நம்ம காது படும்படியா சொல்லுவான், நம்ம இருக்கிறோமான்னு தெரிஞ்சுக்குன்னு சொல்லுவான். வழிபோக்கன், பாசஸ் பை, அடி போற ஆளு. தேவையில்லாத பகையை மெய்ப்பன் சம்பாதித்துக் கொள்வான். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத பகை. என்ன ஆதாரத்தில் நீ சொல்ற? யாக்கோபு அண்ணங்கிட்ட பயந்து அவன் மாமா வீட்டுக்கு போறப்போ, மாமா பொண்ணு ஆடு மேய்ச்சன்னு வரா. மெய்ப்பர்கள் அவளை அதட்டுறாங்க. இவர் ஹீரோ மாதிரி போய் நின்று அவளுக்கு உதவி செய்து அவள் ஆடுகள் தண்ணீர் குடிக்க உதவி செய்தான். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, அப்படிதான் மீதியான் தேசத்துக்கு அவன் போகும் பொழுது மெய்ப்பர்கள் வந்துட்டு இருப்பாங்க. மீதியான் தேசத்தினுடைய ஆசாரியனுடைய மகள் ஆடு ஓட்டின்னு வருவா. மெய்ப்பர்கள் அவளை ஈனப்படுத்த நினைப்பாங்க. மோசே தலையிட்டு அந்த கிணத்தை திறந்து அவளுடைய ஆடுகள் தண்ணீர் குடிக்கும்படியா உதவி செய்வான். அப்புறம் அந்த வீட்டுக்கே மருமகன் ஆயிடுவான். புரியுதா? இன்னும் நிறைய உதாரணத்தை நான் சொல்லிக்கொண்டே போவேன். காலையில் அதுக்கு நேரம் இல்லை. மெய்ப்பர்கள்னாவே போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. இப்படி மெய்ப்பனாய் இருக்கிற ஒருவனை கர்த்தர் என்னவா மாத்திட்டார்னா ராஜாவா மாத்திட்டார். அப்போ சின்ன சின்ன சண்டை போட்டு நின்றவன், தண்ணிக்காக, புல்லுக்காக, வெக்காலுக்காக, ஆட்டுக்கு மாட்டுக்கு சண்டை போட்டு நின்றவன் தேசத்துக்காக சண்டை போடுறவனா மாறிட்டான். இந்த நிலைமையில இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். எப்படி? என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள்.
என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் தகப்பனின் ஆடுகளை திருட பார்த்தார்கள். வேலை ஆடு மேய்க்கிற இடத்துல என்னை கொல்ல பார்த்தார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போன. அவங்களால ஜெயிக்க முடியல, அவங்களால என்னை மேற்கொள்ள முடியல. அடுத்து உழுகிறவர்கள் என் முதுகில ஏற்கலப்பை விட்டு விழுது படைசால்களை வரப்புங்களை போட்டாங்க. உழுகிறவர்கள் என் முதுகிலே உழுதார்கள். பிறகு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள். வீட்டில் விருந்து நடக்கிறது. யோசித்து பாருங்க, இது ஒரு பெரிய பெற்றோருக்கு இது ஒரு பெரிய பாடம். வீட்டில் விருந்து நடக்கிறது. அந்த விருந்துக்கு ஒரு பிள்ளைய கூப்பிடவே இல்லை. அவன் வந்தா நிறைய பேருக்கு அசௌகரியமா இருக்கும். நம்ம அந்த சீனுக்கு போயிட்டா நிறைய பேருக்கு மூஞ்சி மாறிடும். அதனால நம்ம அந்த சீனுக்கே போறதில்ல. எப்படி எல்லாம் உட்காந்து குடும்பம் உட்காந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பாட்டில் பிரிச்சு சேர்ஸ்ன்னு குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாஸ்டர் போயிட்டாரு, எப்படி இருக்கும்? வாயா நீ ஒரு பெகு ஊத்திக்கணும் சொல்ல முடியுமா? இப்ப நம்மளுக்கு சில ஏரியா சில இடம் என்ன ஆகாது, செட் ஆகாது. தாவீது கூட அப்படிதான். அவங்க அப்பா சாமுவேல் விருந்துக்கு போறாரு, ஈசாயின் வீட்டை கூப்பிடுறாரு. எல்லாரும் இருக்கிறாங்க, தாவீதை தவிர. குடும்பத்தாரால் அவங்க அப்பா சின்ன பையன், அவன் என்னத்துக்கு. அதுக்கு பிறகு நடந்த எவ்வளவு பிரச்சனைகள் என்னால சொல்லின்னு போகும், காலையில நேரம் இல்லை. அந்த மாதிரியான குடும்பத்தாரால் காயப்பட்ட பொழுதுக்கு தான் உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது தன் சொந்த அனுபவத்தை விட்டுட்டு இப்ப எதுக்கு திரும்புறான்? ராஜ்யபாரத்துக்கு திரும்புறான். இவ்வளவு நேரம் மேய்ப்பன், இப்ப எதுக்கு மாறுதான்? ராஜாவா மாறுறான். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சத்துருக்கள் கிட்ட ஜெயம் பெற்ற பிறகு இப்ப தாவீது ராஜா என்ன சொல்றான்? இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக என்னன்னு? கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் என்ன பண்ணி போட்டாரு? அறுத்து போட்டார். நீதி நியாயம் செய்கிறவன் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று தாவீது இங்கே சொல்லுகிறான். சொல்லிட்டு அடுத்த வசனம், சியோனை பகைக்கிறவர்கள் அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். ஏசுநாதர் பிறக்கிறதுக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னால தாவீது இருந்தான்பா? அப்ராக்சிமேட்டா ஏசுநாதர் பிறக்கிறதுக்கு ஒரு 1000 வருஷம் இருக்குமா? ஏசுநாதர் பிறக்கிறதுக்கு 1000 வருஷம் முன்னால. இப்போ ஒரு பிறந்து 2000 வருஷம் ஆயிருச்சு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 3000 வருஷம். இன்னைக்கு கூட அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 30க்கும் அதிகமான நாடுகள் காரணமே இல்லாம அவர்களை பகைக்கிறார்கள். இன்னைக்கும் அவங்க யுஎன்ஓல ஐநா சபையில ஒருத்தர் எழுந்து பேசுறாரு, இஸ்ரவேல் தீவிரவாத அமைப்பு. அதுக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் பயன்படுத்தின வார்த்தை ஜயனிஸ்ட் டெரரிஸ்ட், சியோனிய தீவிரவாதிகள்னு பயன்படுத்தினார் வார்த்தை. சியோனிய தீவிரவாதிகள். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க தீவிரவாதிங்களா? நம்ம விடுங்க, நம்ம கதையை விடுங்க. உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்க தீவிரவாதிங்களா? அவங்க பண்டிகையை ஆசரிச்சுன்னு
2023 வருஷம் கூடார பண்டிகை கடைசி நாள் கொண்டாடிட்டு லாஸ்ட் அன்னைக்கு பாட்டு கச்சேரிக்கு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்துல போய் 1000க்கும் அதிகமானவர்களை கொலை செய்து 250க்கும் அதிகமானவர்களை பிணை கைதிகளா கொண்டு போயிட்டு திருப்பி கொடுக்குறப்போ பணமா திருப்பி கொடுத்தானுங்க. இது தீவிரவாதமா? தன்னை தாக்கினவர்களை திரும்பி தாக்கி காப்பாற்றிக் கொள்வது தீவிரவாதமா? உலகம் இன்னைக்கு இஸ்ரவேலை காரணமில்லாமல் பகைக்கிறது. ரஷ்யா பகைக்கிறது, சீனா பகைக்கிறது, ஈரான் பகைக்கிறது, அத்தனை சுற்றி இருக்கிற தேசங்களும் பகைக்கிறார்கள். ஏன்? அவன் வீட்டுல அவன் சேமமாய் பிழைக்கிறத பார்த்து இவங்களால பொறுக்க முடியல. கர்த்தர் அவங்களோட இருக்கிறாரு. அவங்ககிட்ட கையிட்டு செய்யற வேலையில எல்லாம் என்ன பண்றாரு? அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அந்த நாட்டுல தண்ணி இல்லை, அநேக கண்டுபிடிப்புகள், நோபல் பரிசு வாங்கினவங்க. ஒரு தனி நாடு அடிப்படையில யார் அதிகமான பேர்னா யூதர்கள். இன்னைக்கு நாம பயன்படுத்துற இந்த சுகர் இன்ஜெக்ஷன், பல மாத்திரைகள், மருந்துகள், இவைகளெல்லாம் கண்டுபிடிச்சவங்க யாரு? அவங்க. நாம பயன்படுத்துற அநேக கருவிகள், அவைகளை கண்டுபிடிச்சவங்க அவங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். அடுத்து பேங்க் அப்படிங்கிற ஒன்றை, ஒரு சிஸ்டம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க அவங்க தான். ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்றேன். இந்தியன் பேங்கை ஸ்டார்ட் பண்ணவங்க யூதர்கள். நம்ம நாட்டுல இங்க பேங்கை தொடங்கணுங்க அவங்க. அப்படி அவங்க வேண்டுமென்றே போய் ஒருத்தரை துன்புறுத்தினதாக உலக சரித்திரத்துல இல்லை. பைபிள்ல பாருங்க, அவங்கள மேற்கொள்ள எதிராளிகள் படையெடுத்து வந்ததா தான் சரித்திரம் இருக்குமே தவிர சண்டைக்கு வந்தவங்கள விட மாட்டாங்க. இவங்களா போய் யாருக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க? சண்டைக்கு போக. மோசேயின் நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து கானான் நோக்கி வந்துன்னுக்குறாங்க. எரிகோ கிட்ட வராங்க. மோசே ஆள் அனுப்புறான், வழி விட்டுரு. நாங்க ரோட்ல அப்படியே கிராஸ் பண்ணு போயிடுறோம். உங்களுக்கு ஒரு தீங்கும் உங்க ஆடு மாடுக்கு ஒன்றாகாது, உங்க மரங்கிறோம் ஒன்றாகாது. வழி மட்டும் விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். ஏன்னா நீங்க வழி விடலைன்னா 50-60 கிலோமீட்டர் சுத்தின்னு போகணும். இந்த பக்கம் மலையை சுத்தணும், அந்த பக்கம் மலையை சுத்தணும். நீங்க வழி விட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். நாங்க வழி விட மாட்டோம். நாங்க வேற வழியே இல்லை. கர்த்தர் எரிகோவை இடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனா முன்னதாக ஆள் அனுப்புனா, தலைவர்கள் கிட்ட பேசினா, ராஜா கிட்ட பேசினா, நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம், வழி விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். புரியுதானா சொல்றது? அப்போ இவங்க சண்டைக்கு போறவங்க இல்ல, ஆனா வர்ற சண்டைய சும்மா வரிஞ்சு நிக்கிறவங்க. நம்ம கூட அப்படித்தானே. இங்க பாருங்க, சீயோனை பகைக்கிறவர்கள் அனைவரும் பின்னிட்டு திரும்பி வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அந்த சம்பவத்துக்கு அக்டோபர் 7ஆம் தேதி சம்பவத்துக்கு காரணமானவங்க ஒருத்தர் கூட இன்னைக்கு உயிரோட இல்லை. ஒருத்தர் கூட உயிரோட இல்லை. அந்த திட்டம் போட்ட அத்தனை பேரும் காலி. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன்னே உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும், அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புகிறதில்லை. ஆனா கடைசி வார்த்தை இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். எதிராளி எப்படி நான் போட்டோம், அவங்க தீமையில் அவங்க அழிஞ்சு போட்டோம், அவங்க பொல்லாங்கல் அவங்க இருந்துன்னு போட்டோம். அவங்க இந்த வார்த்தை நான் பயன்படுத்தக்கூடாது, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துறேன். அவங்க திமிரில பாழா போட்டோம். நம்ம அதை எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம எதிர்த்து அதை போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எப்படின்னா போட்டோம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று யார் சொல்றது இல்ல?
வழிபோக்கர் சொல்றதுல. ஆனா நம்மளுக்கு அவங்க கிட்ட கேட்கணும்னு தான் ஆசை. அதனால்தான் இந்த கையை யாருக்கிட்ட நீட்டுறோம்? அவன் அசால்ட்டா இப்படி பார்க்குவான், என்ன தெரியுதுன்னு தெரியல. ஆனா இப்படி பார்த்துட்டு இன்னொருத்தர் அந்த பூத கண்ணாடி ஒண்ணுக்குது பாரு, அத்தை வச்சு பார்க்குவான். இன்னொருத்தர் ஒரு நீட்டா ஒரு குச்சி வச்சுன்னு தடவுவாங்க. அவங்க யாரு? அவங்க சொல்ல தெரியலன்ட்டு கிளிய விட்டு காடை எடுக்க சொல்லி. வழிபோக்கர் யாருன்னு புரியுதா? வழிபோக்கர் யாருன்னு புரியல. குழந்தை பிறந்த ஒண்ணு வேகமா டைம் ரேட் எடுத்துன்னு போய் யாருக்கும் தெரியாம குத்துட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லு. என்ன நட்சத்திரம் கல்யாணத்தப்போ என்ன போச்சு? என்ன பொருத்தமா? ஜாதக பொருத்தம். வீடு ஓபன் பண்றப்போ பாஸ்ட் வர்றதுக்கு முன்னால அவங்க வந்துட்டு போயிடணும். வாஸ்கால் வைக்கிறப்போ பாஸ்ட் வர்றதுக்கு முன்னால பள்ளம் தோண்டி 5 ரூபாய் போட்டுடணும் கீழே வாசல்ல. நடத்துனீங்களா இல்லையா? செஞ்சீங்களா இல்லையா? பாதி பேர், மீதி பேரெல்லாம் ரொம்ப கரெக்ட். சில நீங்க யாரும் இல்லை. அவங்க கர்த்தருங்கரை ஆசீர்வதிக்கிறார்னு வழிபோக்கர் சொன்னா பலிக்காது, ஊழியக்காரர் சொன்னா பலிக்கும். அதைத்தான் தாவீது சொல்றோம். உங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாகன்னு யார் சொல்றது இல்ல? வழிபோக்கர் சொல்றது இல்ல. உங்க ராஜா, உங்க தலைவன், உங்க ஆசாரியன், உங்க மெய்ப்பன் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இப்படி சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில நிறைய தியானித்தோம். ஒண்ணு வழிபோக்கரின் வாழ்த்துக்காக ஏங்கி காத்து நிற்காதீங்க. அவங்க சொல்றது பலிக்காது. கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்றது பலிக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு, இந்த வசனத்தை முன்னிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும். யாரு உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீ சுகமாயிருப்பாய், உன் வியாதி நீங்கும், உன் பலவீனம் நீங்கும், உன் பிரச்சனை நீங்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு கர்த்தருடைய வசனத்தை வார்த்தை முன்னிட்டு சொல்லுகிற ஊழியக்காரரின் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாகன்னு உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாவதாக. எல்லா சுகத்தோடும் பலத்தோடும் நீண்ட ஆயுசோடும் ஆசீர்வாதத்தோடும் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.